அடியன் வந்து ஆலய குருக்கள் சிவஸ்ரீ மீனாட்சி சுந்தரம் மற்றும் ஆலய தலைவர் அரவிந்த், ஆலய அரங்காவலர் வந்து பார்த்திங்கனாக்கா முருகேசன் அவர்கள். இன்று காலை சுமாராக 7:50 இருக்கும் ஒரு வெடிப்பு சத்தம் கேட்டது. அதை எடுத்து பார்த்திங்கன்னா மீண்டும் ஒரு வெடிப்பு சத்தம். ஏன்னா அந்த வெடிப்பு சத்தத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா நெருப்பு அளவுக்கு மீறி அனுப்பு ஜுவாலா மாதிரி வந்ததுனால, அளவுக்கு மீறி சத்தத்தோடு இருந்ததுனால நம்மளும் கொஞ்சம் பதட்டமாக பார்க்க வேண்டியதாகிடுச்சு. என்னன்னு ஒன்றும் புரியல முதல்ல. அதை எடுத்து பார்த்திங்கன்னா நம்ம ஆலயத்துக்கு முன்புறமே வந்து பார்த்தோம்னாக்கா இந்த குடியிருப்பு வாசிகள்லாம் கொஞ்சம் இருக்காங்க, வீடுகள்லாம் இருக்குது. அந்த வீட்டிலேருந்து சில பேர் சத்தங்களுடன் ஒடியாடுறதும் வெளியில் வர்றதும் காயங்களுடன் ஒரு கொஞ்ச நேரம் சென்று ஒரு 8:30 மணி மேலே ஆகிட்டு அவங்கெல்லாம் வெளியே வர்றதுக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ஆலயத்துக்கு வந்து இடம் கேட்டாங்க. நம்ம ஆலயம் உடனே எந்த ஒரு தங்குதடையும் இல்லாமல் உடனே மனிதாப அடிப்படையில் நம்ம உடனே முதலுதவிக்காக நம்ம ஆலயத்தை வந்து மக்களுக்காக கொடுத்தோம். அதாவது எப்படின்னாக்கா ஆம்புலன்ஸு, போலீஸு, சென்ட் ஜோன்ஸ் நிறைய உறுப்பினர்கள் வந்து வந்திருந்தாங்க. அவங்க வந்து நம்ம ஆலயத்தை வந்து உடனே வந்து இங்கே தஞ்சம் போகிறதுக்காக முதல்ல வந்து பார்த்திங்கன்னா சிறு சிறு காயங்கள், சொற்ப காயங்கள், கொஞ்சம் நிறைய காயங்களுடன் உள்ளவங்களாம் வந்து முதலுதவி இங்கே எடுத்துக்கிட்டு அடுத்து அவங்களோட இங்கே அருகாமையில் உள்ள மருத்துவமனைக்கு அனுப்பி வச்சாங்க. சரிங்களா? அதை எடுத்து பார்த்திங்கன்னா நிறைய இந்த மாதிரி நிகழ்வு, அதாவது நிகழ்வு இந்த மாதிரி பாதிக்கப்பட்டவர்கள் வந்துக்கிட்டே இருந்தாங்க. வந்தவண்ணும் நிறைய பேர் இருந்தாங்க. அப்புறம் நிறைய ஆம்புலன்ஸ், போக்குவரத்து, போலீஸ்லாம் வந்ததுனால அவங்கள ஒரு எடுத்துக்கொண்டு ஆஸ்பத்திரிக்கு அனுப்பிக்கிட்டே இருந்தாங்க. நம்ம ஆலயத்தில் என்ன உதவி அவங்களுக்கு செய்ய முடியுமோ, தண்ணி, சாப்பாடு, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் உடனே அவங்களுக்கு செஞ்சு கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து முதல் தடவை இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்கிற நமக்கு ஒரு பதட்டம் இல்லை தான், என்ன செய்யறதுன்னு தெரியலை. ஆனால் முடிஞ்ச அளவுக்கு நம்மளால் என்ன செய்ய முடியுமோ நம்ம ஆலய சார்பாக அவங்களுக்கு எல்லா உதவியும் செய்து கொடுத்தோம். மனிதாப அடிப்படையில் வந்து பார்த்தோம்னா எல்லா உதவியும் செய்து கொடுத்தோம். அவங்களுக்கு வந்து உட்காந்து ஆலயத்துக்குள்ளே வந்து உட்காந்து அவங்களுக்கு வந்து முதலுதவி செய்கிறது, அவங்களுடைய காயங்களுக்கு வந்து மருந்து போடுறது நம்ம கூட கிடையாது. ஆனால் அவங்க செஞ்ச மருத்துவர்கள் வந்து தாதியர்கள்லாம் இருந்தாங்க. அவங்க எல்லாமே அந்த உதவி செஞ்சு முடிஞ்ச பார்த்தீங்கன்னா நம்மளால் முடிஞ்ச அவங்களுக்கு சாப்பாடு, தண்ணி மட்டும் ஒரு செஞ்சு கொடுத்தோம். அதே மாதிரி உள்ளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆம்புலன்ஸோட வாகனம் நிறுத்துறதுக்கு, போலீஸ்காரங்களுடைய வாகனம் நிறுத்துறதுக்கு, அந்த மாதிரி எல்லா உதவியும் நம்ம வந்து இயன்ற அளவுக்கு செய்து கொடுத்தோம்.